அனைவருக்கும் வணக்கம். இறுதி முயற்சி படத்தின் டைட்டில் கொஞ்சம் விமர்சிக்கப்பட்டது. என்னடா இறுதி முயற்சின்னு சொல்கிறாங்கன்ட்டு. அந்த சென்டிமெண்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. நிறைய படங்கள் சென்டிமெண்ட்டை முறியடிச்சிருக்கு. ஆரம்ப காலத்தில் பாக்கியராச படம் எல்லாமே நெகட்டிவ் டைட்டில் தான். ஒரு கை ஓசை, தூரல் நின்று போச்சு, இப்படி எல்லாமே ஆரம்பத்தில் எல்லாமே நெகட்டிவ் டைட்டில் தான். சமீபத்தில் பிச்சைக்காரன் படம் பெரிய ஹிட் ஆச்சு. கோடீஸ்வரன் டைட்டில் வச்சாங்க, பட் ரிலீஸ் ஆகலை. ஆனால் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. கடைசி விவசாயின்னு படம் எடுத்தாங்க, நேஷனல் அவார்டு கிடச்சிது. அதனால் இறுதி முயற்சிங்கிறது நம்ம நெகட்டிவாக பார்க்கக்கூடாது. முயற்சிங்கிறதே நல்ல விஷயம். முயற்சிக்காமல் இருக்கிறது தான் தப்பு. முயற்சிங்கிறது நல்ல விஷயம். அல்லது இறுதி முயற்சி அப்படிங்கிறது நம்பிக்கை. கடைசி இங்கு முற்றுப்புள்ளியில் அது. இறுதி முயற்சிங்கிறது ஒரு நம்பிக்கை. சில இடத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க, வீட்டுக்காரர் கடன் கேட்பார். போயிட்டு 10 கடை கேட்டிருப்பாங்க, கொடுத்துருக்க மாட்டார். ஒய்ஃப் சொல்லுவாங்க, எங்க கடைசியாக ஒரு முயற்சி பண்ணி பாருங்களே இருப்பாங்க. நம்பிக்கை. அதுக்காக இறுதி முயற்சிங்கிறது நிறைவான பகுதி இல்லை, அது தொடக்கம். இறுதி முயற்சிக்கு ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை கண்டிப்பாக வெற்றி அடையும். எங்கே நல்ல நோக்கத்தோட, நல்ல விஷயத்தோட, நல்ல எண்ணத்தோட, சமூகத்துக்கு நல்ல விஷயத்த சொல்லணுங்கிற நினைப்போட உங்களோட முயற்சி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த முயற்சி திருவினை ஆக்கும். நான் ரஞ்சித் சார் படம் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் இந்த படத்தில் முழுமையான நடிச்சிருக்காருன்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு நடிகன் வசனம் பேசி நடிக்கிறது நடிப்பு இல்லை. கோவம் பேசிடலாம், சோகமாக டைலாக் இருந்தால் சோகமாக பேசிடலாம். ஒரு நடிகன், சிறந்த நடிகன் என்னன்னா டைலாக் பேசாமல் நடிக்கலாம் பாருங்க. டைலாக் பேசாமலே மனசில் ஒரு இறுக்கத்தை கொண்டு வரான் பாருங்க. இன்னொருத்தர் டைலாக் பேசும்போது அதுக்கு ரியாக்ஷன் சரியாக கொடுக்குறான் பாருங்க. அவர் தான் சிறந்த நடிகன். பேசி நடிக்கிறவன்லாம் நடிகர் இல்லை. இந்த படத்தில் ரஞ்சித் சார் ஒரு மிகச்சிறந்த நடிகராக தெரியுது எனக்கு. அந்த ஃபேஸில் அவ்வளவு இருக்கும். நம்மளுக்கு கதை தெரியாதனால, ஆனால் என்னமோ இருக்கு. இந்த எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்குல்ல சார். ஒரு பணத்தை நம்ம ஒருத்தருக்கு உதவி பண்ணுறோம், அவங்க திருப்பி பண்ணுவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நாம் ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறோம், நாளைக்கு நமக்கு சாப்பாடு போடுவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். மொய் எழுதுறோட அதுதான், திருப்பி அவங்க எழுதுவாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் அன்பு இருக்குல்ல, அதுதான் அது எதிர்பார்க்கும். மற்றதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க தப்பு. நம்ம ஒரு உதவி பண்ணுறோம், திருப்பி உதவி பண்ணவங்க எதிர்பார்க்க தப்பு. நம்ம ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறோம், திருப்பி சாப்பாடு அவங்க நம்மளுக்கு போடணுங்கிறது தப்பு. எதிர்பார்ப்பு எது செஞ்சாலும் தப்பு. இந்த அன்பு மட்டும் திருப்பி எதிர்பார்க்கும். அது உண்மையான அன்பு. இந்த சாங்கில் இவர் சாப்பாடு ஊட்டி விட்டுருவார், திருப்பி கேட்பார், நீ விட்டு விட மாட்டான்ட்டு. அது அன்பு. அந்த எதிர்பார்ப்பு நியாயமான எதிர்பார்ப்பு. ஆனால் அதில் என்ன இருக்குங்கிறது அதை படம் பார்த்தா தெரியும். இருக்கு, ஏதோ ஒன்று இருக்குது. சும்மாலாம் திருப்பி ஒரு புருஷன் திருப்பி ஊட்டி விட சொல்ல மாட்டான். திருப்பி ஊட்டி விட்டுனா அந்த உணவில் என்னமோ இருக்குது, ஏதோ கதை இருக்குது. அது படம் பார்க்கும்போது தெரியும். இன்னொன்று டைரக்டர் சொல்லும்போது, இந்த தற்கொலைங்கிறது நான் பண்ணிக்கிறது இல்லை சார். நான் சொல்கிறேன், தற்கொலை பண்ணிக்கிட்டான், சூசைட் பண்ணிட்டான். யாரும் தற்கொலை பண்ணிக்கிறது இல்லை. தற்கொலைங்கிறது தற்கொலை தூண்டுவது. தற்கொலை பண்ணிக்க பைத்தியம் நம்மளாம் ஏன் தற்கொலை பண்ணிக்கிறோம்? தற்கொலை பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் நம்மளை தூண்டி விடுகிறது. தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கிற வார்த்தையே தவறு. இவன் தற்கொலை செய்வதற்கு தூண்டப்பட்டிருக்கிறான் என்பதுதான் உண்மை.
அதனால் தற்கொலை செஞ்சுட்டாங்க. சில வார்த்தைகள் தமிழில் சில வார்த்தைகள்லாம் தவறாக தான் இருக்கும். அது ஒரு தவறு. அதுக்கு அந்த தற்கொலைக்கு இந்த மாதிரி படங்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். இது விழிப்புணர்வு படம். இவர் வந்து பார்த்திபன் சாரோட அசிஸ்டண்ட் இயக்குனர். பார்த்திபன் சார் வந்து நான் பழைய பேட்டி படித்தேன் சார், அதை சொல்லி நான் நிறைவு பண்ணிக்குவோம். அவர் ஆரம்ப காலத்தில் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்து நடிக்க முயற்சி பண்ணி நிறைய அந்த முயற்சிகள், இறுதி முயற்சின்னு சொன்னீங்களே, அது நிறைய தொடர் முயற்சி ஒரு சீசனில் பீச்சில் உட்காந்துருக்காரு. தற்கொலை பண்ணிக்கலாமாங்கிற மூடு வந்துட்டார். என்னடா அவ்வளவு முயற்சி பண்ணுறோம், இவ்வளோ முயற்சி பண்ணுறோம், ஒன்றும் நடக்கலையே, நீங்கள் வாழ்ந்துன்னு செய்ய போகிறோம், செத்துடலாங்கிற முடிவோடு இருக்கார். அப்போ பீச்சில் ஒரு பேப்பர் கையில் படுது, எடுத்து படிக்கிறார். ஒரு சின்ன கவிதை. வாழ்ந்துன்னு செய்ய போகிறோம், செத்து தொலையலாம். அடுத்த வரி, செத்துன்னு தொலைய போகிறோம், வாழ்ந்து தொலையலாம். அங்கே ஒரு தற்கொலை பண்ணிக்கலாம் முடிவு பண்ண ஒருத்தருக்கு அந்த 4 பேர் கவிதை வந்து திரும்ப வாழ வச்சிருச்சு. இன்னைக்கு சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தி. வித்தியாசம்னா பார்த்திபன் எத்தனை வெற்றி. தமிழ் திரையுலகில் பார்த்திபன்கிறது ஒரு மிகச்சிறந்த இயக்குனர். எங்கே அந்த ஒரு முடிவுக்கு வந்தபோது வருது ஒரு கவிதை. அப்போ திருப்பி முயற்சி தொடருது. அதனால் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் நம்ம மனுஷன் தற்கொலை பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுறோம். 2 தான். ஒன்று பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுறவன் தற்கொலைக்கு முயற்சி பண்ணுவான். இன்னொன்று வைத்து கடத்தணும் காதல். இந்த காதல் வந்து அதில் தோல்வி தான், அது காதல் தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறவன் காதல் தோல்விச்சுன்னா தற்கொலைக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் தற்கொலைங்கிறது மிகப்பெரிய தவறான விஷயம். அதைத்தான் அந்த படம் எடுத்து சொல்லுது. இந்த படம் ஒரு உண்மையிலேயே ஒரு மக்களுக்கான படம். இன்னைக்கு இருக்கிற மக்களை 60% சித்தராக நினச்சிக்கிருக்கான். எவ்வளோ சந்தோஷம் வாழலைங்க. பல பிரச்சனை, பல போராட்டம். அவனுக்கு இஎம்ஐலே பசித்து போகிறான். ஃபஸ்ட்டு இஎம்ஐ வாங்கி பாதி காலங்கள் போயிடுது. ஏன்னா ஒரு வாழ்க்கை இன்னொருத்தனை பார்த்து நம்மளும் அது மாதிரி வாழணும். ஒருத்தன் கார் வாங்கினா நம்மளும் கார் வாங்கணும். ஒருத்தன் வீடு கட்டினா நம்மளும் வீடு கட்டணும். அடுத்தவனை பார்த்தே வாழ்றதுல இஎம்ஐனால வாழ்கிறாங்க. ஆமாம், இதில் நிறைய இருக்குது. இந்த மாதிரி மக்கள்லாம் இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா அந்த ரவிச்சந்திரன் கேட்ட நான் பேப்பர் அப்போ படிக்கும்போது பகிர்ந்துச்சு. என்னடா குடும்பத்தோட ஒருத்தன் இறந்துட்டானா எப்படி இருக்கும். அந்த உண்மை சம்பவத்தை எடுத்து நம்ம டைரக்டர் வெங்கட் என்ன பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனுக்கும் மியூசிக்கு நல்லா பண்ணியிருந்தாப்புல. குறிப்பாக கேமராமேனை பாராட்டி ஆகணும். ஏன்னா நான் நிறைய படங்கள் பார்க்குறேன். சில படங்கள் தான் டக்குன்னு கேமராமேன் ஒர்க் நல்லா இருக்கும். ஏன்னா எந்த படத்தில் ஒரு நடிகனோட இந்த ஸ்கின் டோன் இருக்குல்ல, அது கரெக்டாக தெரியுதோ, ஒரு நடிகையோட ஸ்கின் டோன் அது கரெக்டாக இருக்கணும். இந்த ஸ்கின் டோன் கரெக்டாக யார் படம் பிடித்து காட்டுறாங்களோ அவன் சிறந்த கேமராமேன். இதில் அப்படியே ரஜினியோட ஸ்கின் டோன் அப்படியே தெரிஞ்சுது. இந்த அம்மாவோட ஸ்கின் டோன் அது நேரம் இருக்க மாதிரி இருக்குது. சிலது இப்போலாம் டிஐலாம் வந்து கொஞ்சம் ஏமாத்திடுறாங்க. கருப்பாக இருக்குன்னு சிவப்பாயிடுறாங்க. இப்போ சிவப்பும் கருப்பாக்கிறாங்க சிலதில், கருப்பானதில். அதனால் கேமரா ஒர்க் நல்லா இருந்துச்சு. ரகுமான் சார், நம்ம கவிஞர், ஒரு வார்த்தை அந்த கமர்ஷியல் பாடலெல்லாம் எனக்கு எழுத பிடிக்காதுன்னு சொல்லு அப்படி ஒதுக்கிறாதீங்க. எம்ஜிஆர் பல பாடல்கள் கமர்ஷியல் பாடல் தான். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய பாடல்கள் கமர்ஷியல் பாடல் தான். கமர்ஷியல் பாடல் நல்ல கருத்து சொல்ல முடியும். அதுக்கு எம்ஜிஆர் பாடலில் உதாரணம். நீங்கள் அந்த மாதிரி பாட்டு வரும்போது நீங்கள் எழுதுங்க. நான் சில பாடல்கள் நல்ல கருத்து சொல்ல முடியும். ஆனால் கமர்ஷியல் பாடல்கள் தான் உங்களுக்கு நாட்டுக்கு தேவையான கருத்து சொல்ல முடியும். கதைக்கானதில் வந்து நீ கதைக்கான விஷயத்தை சொல்ல முடியும். ஒரு சோகம், ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனை சொல்ல முடியும். சமூகத்துக்கு தேவையான விஷயங்களை கமர்ஷியல் படத்தில் கமர்ஷியல் சாங்கில் சொல்லலாம். அதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இதுதான் இயக்குனரோட முதல் முயற்சி வெற்றி அடையும். நன்றி, வணக்கம்.